ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல் லிட்ரேச்சர் வித் கிறிஸ்தராஜ். இன்றைக்கி 28/8/2025க்கான ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. ஃபஸ்ட்டு உலக நீர் வாரம் எப்போ அனுசரிக்கப்படுதுன்னா 2025 ஆகஸ்ட் 24லேருந்து 28 வரை அனுசரிக்கப்படுது. உலகின் முதல் ஏஐ மூலம் இயங்கும் வங்கி மலேசியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மைத்ரி அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் தாய்லாந்து நாட்டுக்கும் இடையான கூட்டு இராணுவ பயிற்சி. முதல்வரின் காலை உணவு திட்டத்தின் விரிவாக்க திட்டம் சென்னையில் ஆரம்பிச்சிருக்காங்க. காமன்வெல்த் துப்பாக்கிச் சுடுதல் தனிநபர் மற்றும் அணி என இரு பிரிவுகளிலும் இந்தியாவின் ஸ்விஃப்ட் கவுர் என்பவர் தங்கப்பதக்கம் வென்றிருக்கிறார். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் எந்த மாநிலம் குறைந்த எழுத்தறிவு விகிதம்னு பார்த்திங்கன்னா பீகார் 63.82. அதிக எழுத்தறிவு விகிதம் கேரளா 93.91. இதே போல் 2011 கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்தில் பாலின விகிதம் அதிகம்னு பார்த்திங்கன்னா நீலகிரி, அதாவது 1000 ஆண்களுக்கு 1041 பெண்கள் என்ற விகிதம் இருக்கிறது. இஸ்ரோவுடைய தற்போதைய தலைவர் வி நாராயணன். 2026ஆம் ஆண்டு இறுதிக்குள் குலசேகரன் பட்டினத்திலிருந்து ராக்கெட் ஏவப்படும்னு இஸ்ரோ தலைவர் வி நாராயணன் தகவல் தெரிவிச்சிருக்கிறாரு. இந்த ராக்கெட் ஏவுதளத்தின் சிறப்பு என்னென்னா 500 கிலோ எடை கொண்ட ராக்கெட்டுகளை இங்கேருந்து ஏவ முடியும். இதே போல் நம்மள்கிட்ட ஏற்கனவே ஸ்ரீஹரிகோட்டாவில் 2 ஏவுதளங்கள் உள்ளது. இப்போது 3வது ஏவுதளம் அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சமீபத்தில் எந்த நாடு இந்தியாவுக்கு எதிராக 50% இறக்குமதி விதித்ததுன்னு பார்த்திங்கன்னா அமெரிக்கா. 2022ஆம் ஆண்டின் NCRB புள்ளி விவரப்படி வரதட்சணை கொடுமையால் உயிரிழப்பு இல்லாத மாநிலங்கள்னு பார்த்திங்கன்னா அருணாச்சல பிரதேசம், கோவா, மணிப்பூர், மிசோரம், நாகாலாந்து, குஜராத், ஹிமாச்சல பிரதேசம் அண்டு சிக்கிம். இதில் தமிழ்நாட்டில் 0.1 விழுக்காடு இறப்பு விகிதம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. வரதட்சணை தடை சட்டம் பார்த்திங்கன்னா IPC 304B பிரிவில் இதை பற்றி பேசியிருக்கிறாங்க. ஜம்மு அண்டு காஷ்மீரில் வரலாறு காணாத மழைப்பொழிவு ஏற்பட்டிருக்குது. கடந்த 24 மணி நேரத்தில் மொத்தம் 380 மில்லிமீட்டர் மழை பதிவாகியிருக்குது. இது கடந்த 1910ஆம் ஆண்டுக்கு பிறகு ஏற்பட்ட மிகப்பெரிய மழைப்பொழிவுன்னு சொல்கிறாங்க. இதில் தாழ்வாக இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து 10,000க்கும் மேற்பட்டோர் வெளியேற்றப்பட்டிருக்காங்க. ஜம்முவோட முதல்வர் யாருன்னு பார்த்திங்கன்னா ஒமர் அப்துல்லா. ஆசிய துப்பாக்கிச் சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் அனிஷ் பன்வாலா வெள்ளிப்பதக்கம் வென்றிருக்கிறார். 25 மீட்டர் ரேபிட் ஃபயர் பிஸ்டல் பிரிவில் 50 மீட்டர் பிஸ்டல் ஆடவர் அணியில் இந்தியாவோட யோகேஷ் குமார், அமன்பிரீத் சிங், ரன்வீர் சிங் அடங்கிய அணி 1633 புள்ளிகளோட வெள்ளிப்பதக்கம் வென்றிருக்காங்க. இந்த குரூப் பிரிவில் பார்த்திங்கன்னா ஈரான் அணி தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க. தென்கொரிய அணி 3ஆம் இடம் வெண்கலம் வென்றிருக்கிறாங்க. இந்தியாவில் முதல் முறையாக வில்வித்தை பிரீமியர் லீக் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எங்கன்னா புதுடெல்லியில் அக்டோபர் 2 முதல் 12 வரை இந்த வில்வித்தை பிரீமியர் லீக் நடக்க இருக்குது. இப்போது காமன்வெல்த் பளு தூக்குதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவில் ஆண்கள் பிரிவில் 71 கிலோ எடை பிரிவில் இந்தியாவின் அஜித் நாராயணன் தங்கப்பதக்கம் வென்றிருக்கிறார். மகளிரில் பார்த்திங்கன்னா 63 கிலோ எடை பிரிவில் இந்தியாவோட நிருபமா தேவி வெள்ளி பதக்கம் வென்றிருக்கிறாங்க. உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டி இந்தியாவில் நடைபெற இருக்கிறது. இதுக்கு 73 பேர் கொண்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் தமிழக உயரம் தாண்டும் வீரர் மாரியப்பனும் அடங்குவார். அடுத்தது 17 வயதுக்கு உட்பட்டோருக்கான மகளிர் தெற்காசிய கால்பந்து சம்மேள சாம்பியன்ஷிப். இதில் இந்தியா பூடான 5-0 என்ற கணக்கில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. 2030 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளை இந்தியாவில் நடத்த அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதில் சிறந்த நகரமாக எங்கே நடத்தலான்னு பார்த்தீங்கன்னா அகமதாபாத் தேர்வாயிருக்குதுங்க. அடுத்தது IPLலிருந்து விடைபெற்றார் அஸ்வின். கிட்டத்தட்ட 16 ஆண்டுகள் IPL வாழ்க்கை விளையாடிய அவர் மொத்தம் 221 IPL மேட்ச் விளையாண்டுருக்காரு. இதில் 187 விக்கெட் எடுத்திருக்காரு. இவருடைய சிறந்த பந்து வீச்சுன்னு பார்த்திங்கன்னா 4/34 அப்படிங்கிறது. இது தவிர பேட்டிங்கில் 833 ரன்கள் அடிச்சிருக்கிறாரு. உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் ஃப்ரான்ஸில் நடக்குது. இதில் PV சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கிறாங்க.
இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு வேறு சில இன்ஃபர்மேஷனோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.